நான் எழுச்சி பயணம் மேற்கொண்ட பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்றேன். அங்க தூத்துக்குடியிலே மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே 2 பேராயர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது என்னுடைய மாவட்ட செயலாளரிடத்திலே நான் கேட்டேன், இவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள், ஏதாவது கடிதம் கொண்டு வந்திருக்கிறார்களா, அவருடைய எண்ணம் என்று கேட்டேன். அவர்களாக வந்தார்கள், அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்கள் இன்னும் எங்களிடத்திலே தெரிவிக்கவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது பேராயர்கள் நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று எங்களுடைய கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி பேசினார். அப்பொழுது நாங்கள் பள்ளிகளை வைத்திருக்கின்றோம், கல்லூரிகளை வைத்திருக்கின்றோம். இன்று இருக்கின்ற மாணவர்கள் போதையிலே தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை கண்டிக்க முடியவில்லை. ஆகவே இந்த இடத்தில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று கருதி உங்களை நாடினோம். இதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும். உங்களுடைய ஆட்சி மலர்கின்ற பொழுது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பகிரங்கமாக வந்து மேடையிலே அவருடைய கருத்துக்களை தெரிவித்தார். அப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. எனவே மக்கள், குறிப்பாக சிறுபான்மை சமுதாய மக்கள் வருகின்ற தேர்தலில் விழிப்போடு செயல்பட்டு தீய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி தமிழகத்திலே நடக்கின்ற சீர்கேடுகளை களைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு அனைவரையும் அன்போடு இந்த நேரத்திலே கிறிஸ்தவ பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றேன்.